அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்து முறையில எப்படி கருணக்கிழங்கு கறி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எங்களுக்கு முதலாவது சின்ன வெட்டப்பட்ட கருணக்கிழங்கு வேணும், துவைக்கப்பட்ட உள்ளி வேணும், பச்சை மிளகாய் வேணும், வெங்காயம் வேணும், கறிவேப்பிலை வேணும். அடுத்து எங்களுக்கு தேங்காய் பால் வேணும். முதல் பாலும் இரண்டாம் பாலும் வேணும். யாழ்ப்பாணத்து கறி பவுடர் வேணும். புளி வேணும், கரைக்கப்பட்ட புளி வேணும். கடுகு வேணும். அதே மாதிரி பெருஞ்சீரகம் வேணும். தேவையான அளவு உப்பு வேணும். தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை எப்படி குக் பண்ண போறோம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதலாவதாக நாங்கள் கருணக்கிழங்கை பொரிச்சு எடுக்க போகிறோம். நாங்கள் சின்ன துண்டா வெட்டி வச்சிருந்த கருணக்கிழங்கை பொரிக்க போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது கருணக்கிழங்கு வடிவ பொரித்து எடுக்கப்பட வேணும். ஸோ நாங்கள் பொரிப்போம். கருணக்கிழங்கை பொரிச்சு எடுத்துட்டோம். இனி நாங்கள் கடுகு, பெருஞ்சீரகம், மற்றது வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுப்போம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி வந்துட்டு இப்போ நாங்கள் இதுக்குள்ள யாழ்ப்பாணத்து கறி பவுடரை ஆட் பண்ணுவோம். 2 தேக்கரண்டியை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு கரைச்சி வச்ச புளி, மற்றது இரண்டாம் பால், இவ்வளத்தையும் ஆட் பண்ணி அட்லீஸ்ட் 2 நிமிஷமாவது கொதிக்க வைப்போம். நீங்க பாத்தீங்கன்னா முதலாம் பால் கொதிச்சிட்டு இதுக்கு நாங்கள் பொரிச்சு வச்சிருந்த கருணக்கிழங்கை ஆட் பண்ணுவோம். முதலாவது ஆட் பண்ணிட்டு கறிவேப்பிலையை வச்சு போடுவோம். அடுத்ததான் நாங்கள் தேவையான அளவு உப்பை இதில் சேர்ப்போம். 1/4 தேக்கரண்டி அளவாக இருக்கும். சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷமாவது மூடி ஆவிய விடுவோம். பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு வெந்து வந்துட்டு இனி நாங்கள் இதுக்கு முதலாம் பாலை ஆட் பண்ணுவோம். திக்கான பாலை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷமாவது வேக விடுவோம். வேக விட்டுட்டு நாங்கள் இதை இறக்கி சர்வ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு கறி ரெடியாக இருக்குது. நாங்கள்
இன்றைக்கு கருணக்கிழங்கு கறியை ரைஸோட சர்வ் பண்ணுவோம். நீங்கள் ஈவினிங்கில் புட்டோட சர்வ் பண்ணலாம், நல்ல ருசியாக இருக்கும். ஸோ என்ஜாய் த மீல். மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.